மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் மாநிலம் முழுவதும் காலணியால் அடிக்கும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் ராஜ்கோட் கோட்டையில் 35 அடி சிவாஜி சிலையை 8 மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த பிரம்மாண்ட சிலை திடீரென உடைந்து விழுந்தது மகாராஷ்டிராவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு அரசியல் அனல் அதிகரித்துள்ளது. சிவாஜியின் பாதத்தை 100 முறை தொட்டு மன்னிப்பு கேட்பதாக முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். சிலை உடைந்ததற்கு பிரதமர் மோடியும் மன்னிப்பு கோரினார். இதன் தொடர்ச்சியாக சிவசேனா, என்சிபி, காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய மகா விகாஸ் அகாடியினர் மாநிலம் முழுவதும் காலணியால் அடிக்கும் போராட்டம் நடத்தினர். மும்பை இந்தியா கேட் முன்பாக உள்ள சிவாஜி சிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் பங்கேற்று முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்டோர் படங்களை காலணியால் அடித்தனர். எதிர்க்கட்சிகளின் கூட்டணியாக மகா விகாஸ் அகாடி சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் சரத் பவார், உத்தவ் தாக்கரே, சஞ்சய் ராவுத், ராணா பட்டோல் போன்ற முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய சரத் பவார், சிவாஜி சிலை உடைந்தது மகாராஷ்டிராவில் எந்த அளவுக்கு ஊழல் புரையோடி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது என சாடினார். பிரதமர் மோடி மன்னிப்பு கோரிய விதம் ஆணவ தொனியில் இருந்ததாக உத்தவ் தாக்கரே கூறினார்.